வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சூப்பரான டேஸ்ட்டான கோதுமை புட்டு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கோதுமையை ஒரு கிலோ எடுத்துட்டாங்க. 1 கிலோ கோதுமையை எடுத்துங்க, நல்லா அடிகனமான வடசட்டி எடுத்துங்க, அதில் சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் விட்டோமா கருகிடுங்க. கருகாமல் கலர் மட்டும் செவக்கிற அளவு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அது வறுக்கும்போதே பார்த்திங்கன்னாங்க, இந்த கோதுமையோட மணம் நல்லா தெரியுங்க. நல்லா வறுபட்ட மணம் நல்லா தெரியுங்க. அப்புறம் ஒரு 4, 5 ஏலக்காங்க. அந்த வறுக்கும்போதே மறுபடியும் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுடலாங்க. ஏலக்காய் நம்ம பார்த்திங்கன்னா தனியாக அதுக்கப்புறம் புட்டு செய்யும்போது போட்டோமா குழந்தைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. இது கோதுமையோடு சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிட்டு வரும்போது இந்த புட்டு மாவே பார்த்திங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்கும். இது இப்படி தாங்க புட்டு மாவை போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணுங்க. இந்த புட்டு மாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சிட்டிகை அளவு நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்துங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டுங்க நல்லா கையிலே நல்லா பெசரி விட்டு எல்லா பக்கம் அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகிற அளவு செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கோதுமைக்கு பார்த்திங்கன்னா, கோதுமை புட்டுக்குங்க தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் ஊற்றி தான் கையில் நல்லா பெசரி விடணுங்க. அரிசி புட்டுக்கும் கோதுமை புட்டுக்கும் என்ன வித்தியாசமாங்க, அரிசி புட்டு கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றுனா கூட ஒன்றும் உதிரியாக வருங்க. ஆனால் கோதுமை புட்டுக்கு பார்த்திங்கன்னா களியாட்டம் ஆகிடுங்க. அதனால் தண்ணி கணக்காக பார்த்து பார்த்து கணக்காக தெளித்து தெளித்து நம்ம கோதுமையை பெசரி விடணுங்க. கோதுமையை நல்லா பெசரி விட்டதுக்கப்புறங்க பார்த்திங்கன்னாங்க, இது மாதிரி 1, 2 அங்கங்கே கட்டி இருக்கிறாப்புல இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன டிப்புங்க. இது மாதிரி இந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மிக்சியிலங்க இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களாங்க, அந்த புட்டு மாவு அதை ஒரு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்பி திருப்பி எடுத்தோமா பொல 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 பொலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது என்ன பண்ணோங்க, இதை நம்ம இது போதுங்க. இது தண்ணி அதுக்கப்புறம் தெளிக்க வேண்டியதில்லை. அப்புறம் இட்லி பானையிலேங்க அந்த கோதுமை புட்டை வச்சிடணுங்க. நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் கோதுமை புட்டை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. 5 நிமிஷங்கிற ஒரு 1/4 மணி நேரம் கூட வெந்து வரலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேங்க ஒரு மூடி தேங்காய் நல்லா சுரண்டி பூந்தூவலாக சுரண்டி எடுத்துடணுங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் அந்த புட்டுக்கு மேலே வச்சிங்க, மறுபடியும் ஒரு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வேகும்போது பார்த்திங்கன்னாங்க, அந்த தேங்காயோட வாசமும் அந்த புட்டில் இறங்கி வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னாங்க, தேங்காயோட சேர்த்திங்க நாட்டு சர்க்கரை, பழம் போட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்குங்க இந்த கோதுமை புட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.